கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேலைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துல எல்லாரும் கூடியிருக்கிறோம். இட்ஸ் நாட் பிகாஸ் நம்ம ஏதோ எடுக்கிற டெசிஷனால கிடையாது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கோவிட்-19 நம்மளை இம்மட்டுமாக பாதுகாத்த தேவனுக்காக, தேவனுடைய அநாதி கிருபைகளுக்காக, அவருடைய பாதுகாப்பின் தயவுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை மட்டும்தான் நம்ம உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பூமியில எவ்வளவோ காரியங்கள் நமக்கு இருந்தாலும், நன்மைகளோ, ஆசீர்வாதங்களோ, செல்வங்களோ, அல்லது பேர் புகழோ, எவ்வளவோ குடும்பங்களோ, ஃபேமிலிஸோ, எவ்ரிதிங் எது இருந்தாலும் தேவன் அங்க இல்லாமல் இருந்தால் இது எல்லாமே வேஸ்டா போயிடும். Hallelujah. Your family cannot save you. Your money cannot save you. Your name cannot save you. Your fame cannot save you. Your education cannot save you. Your friends cannot save you. Your background cannot save you. Your ability cannot save you. ஒரே ஒருத்தர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் ரட்சகர், உலகத்தின் ரட்சகர். அவர் மட்டும்தான். அவர் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம இன்னும் அநேக ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ரட்சிப்புனா என்னங்கிறத நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ரட்சிப்புனா அதான். ஓகே, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால கழுவப்பட்டு இந்த பூமிக்குரிய பிள்ளைகளாக இல்லாமல் பரலோகத்தின் பிள்ளைகளாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் நாம் நாம் விரும்புற ஓட்டத்துக்கு, அதாவது நாம் இந்த பூமியில விரும்புற ஓட்டத்துக்கு ஓடாதபடி தேவனுடைய காரியத்துக்கு ஓடுறபடியாக தேவனுடைய சன்னிதானத்துக்கு ஒரு நாள் போய் சேர போறோம். அதற்காக இந்த 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 அருமையான வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான நோக்கம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஆண்டவரோட பெரிதான கிருபை, எவ்வளோ டைட் ஷெடியூல்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ காரியங்கள் நடந்தாலும் தேவன் இதை அப்படியே ஒரு புஷ் எனக்கு தெரியுது. ஆண்டவர் சில நேரத்தில் பயங்கர டயர்டா இருப்பேன். இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலாமா, இப்படி பண்ணலாமா, பட் ஸ்டில் it's like God's ultimate plan and divine purpose, which I cannot stop, which I cannot able to postpone it. ஓகே, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பிளான்ஸ் நம்ம செஞ்சு முடிச்சிடணும். டுமாரோவுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டுடேக்காக இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள காரியங்கள் என்ன வைத்திருக்கிறார் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்து காரியங்களை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டரா பார்க்காதபடி ஒவ்வொரு நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு பைபிள்ல. எஸ்பெஷலி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது நிறைய இன்சிடென்ட்ஸ் which is about happen, especially during the time of Antichrist. அதுக்கு சாட்சி நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவர் ஏன் இந்த கடைசி நாட்கள், அட்லீஸ்ட் இது வரைக்கும் பூமியில நிறைய பேர் நம்ம வாழ்ந்து இத்தனை வருஷம் ஆயும் நமக்கு அது தெரியாம இருந்த நாட்கள்லாம் போய் இப்ப நமக்கு ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்துறாருன்னா, பிகாஸ் த டைம் ஹாஸ் அதாவது கடைசி காலம், அந்த காலம் நிறைவேற போகுது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மளுடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ இந்த லாஸ்ட் மொமெண்ட்லயும் நம்ம இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் முடிஞ்சு போச்சு. அதாவது இன்னொரு காலம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம அப்ப கத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள காலங்கள் இனிமேல் கிடையாது. The time is no longer. So God's grace is abundant. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட கூட இருக்கணும், அவரோட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கும் நம்ம இது 6வது எக்காலத்தை குறித்து பார்க்க போறோம். 6வது எக்காலம், அதாவது 2வது பேராபத்துகள். அதாவது இந்த 4வது எக்காலம் முடியும் பொழுது ஒரு தூதர் சொல்றான், வா, அதாவது ஐயோ, இனிமேட்டு வாழ்கின்ற, இனிமேட்டு தப்பிச்சு இருக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது மக்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு 5வது எக்காலமும் 6வது 6, 7, 8 சாரி 5, 6, 7 இந்த கடைசி 3 எக்காலமும் ஆண்டவர் ஐயோன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முத்திரைகள்லாம் பார்த்தோம். முத்திரைகள் உடைக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அதோட இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே வருது. இப்போ பார்க்கும் பொழுது, நேற்றுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து ஒரு சாவி கொண்டு ஒரு தூதன் அந்த பாட்டம்லெஸ் பிட்டை திறந்து விடுறான். நிறைய ஸ்பிரிச்சுவலோட வருது, நிறைய டார்மெண்ட் நடக்குது. அதை பத்தி பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 6th ட்ரம்பட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன் வித் யூ.
ஓகே. 6வது எக்காலம் ஊதும் போது திரும்பவும் ஒரு ஒரு சம்பவங்கள். இந்த சம்பவம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தல் விசேஷங்கிறது வந்து எல்லாமே கொஞ்சம் கைண்ட் ஆஃப் சீக்ரெட் கோட்ஸ்ல இருக்கும். எல்லாமே டைரக்டா அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தட்ஸ் வை வி நீட் த அதோட ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தாதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம இதை வந்து எப்படி பார்த்திருக்கிறோம், ஒரு பேய் புஸ்தகம் படிக்கிற மாதிரியே பார்த்திருப்போம். அல்லது ஒரு பிசாஸ் பிடிச்ச அதாவது அதாவது அந்த பிசாஸோடைய காரியங்களா இதை போட்டிருக்கு, அதனால நான் படிக்கிறதே இல்லைங்க, பார்த்த இதுங்க படிச்ச பயமா இருக்கு, இதை நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்களை ஒதுக்கி வச்ச ஒரு புஸ்தகமாகவே இருக்குது. இது வந்து அப்படி பார்க்க கூடாது. we have to read in the spirit realm. ஆவிக்குரிய ஒரு ஒரு மண்டல காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா அது வந்து மாம்சத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, மாம்சத்துல அதை வந்து கற்பனை பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில தான் எல்லா காரியங்களும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். சரி, இந்த 6வது எக்காலம் நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்டாவே நான் போறேன். 6வது எக்காலம் ஒரு தூதன் வந்து ஊதுறான். ஊதுன உடனே என்ன நடக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 9:13 then the sixth angel sounded and I heard a voice from the four horns of the golden altar which is before God. எங்கன்னா அந்த கோல்டன் ஆல்டர்ல அந்த 4 ஹார்ன்ஸ், அந்த 4 கார்னர்ல ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கும், இந்த ஹார்ன் ஷேப்ல இருக்கும். அதுல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, ஒரு வாய்ஸ் வருது. என்ன சத்தம் கேக்குதுன்னா, என்ன சத்தம்னா, saying to the sixth angels who had the trumpet, அதாவது அந்த அந்த எக்காலம் ஊதிட்டான், ஊதுனவன் கிட்ட ஒரு சத்தம் வந்து கேக்குது. என்ன கேக்குதுன்னா, ரிலீஸ் the 4 angels who are bound at the great river Euphrates. ஓகே, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலேயே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். இந்த 4 ஏஞ்சல்ஸ் வந்து 4, அதாவது அந்த 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 யூப்ரட்டிஸ் ரிவர் மத்தியில ஒரு 4 ஏஞ்சல்ஸ் வந்து பவுண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய இது, அப்போ இதை பார்ப்போம். அது நிறைய பேர் எப்படி இன்டர்ப்ட் பண்றாங்கன்னா, ஓகே அப்போ ஆண்டவர் தான் கெட்டி போட்டிருக்காரு, ஆண்டவர் வந்து எந்த ஏஞ்சல்ஸையும் கெட்டி போட மாட்டாரு, அதாவது ஹெவன்ல இருந்து இருக்கிற வர ஏஞ்சல்ஸ் குட் ஏஞ்சல்ஸ் அப்படி சொல்ல போகும்போது, அப்போ இங்க வந்து பவுண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா அப்ப இது வந்து கெட்ட ஏஞ்சலா இருக்கணும், அல்லது வந்து கெட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை நம்ம கெட்டி போடுவோம்? யாரு அடங்காம இருக்காங்களோ, யாரு வந்து வெறித்தனமா இருக்கிறாங்களோ, யார் வந்து அதாவது விரோதமா செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களதான் கெட்டி போடுவோம். அப்போ இந்த இடத்துல 4 ஏஞ்சல்ஸ் வந்து ஏற்கனவே பவுண்ட் பண்ணிருக்காங்க, ஏற்கனவே வந்து கெட்டப்பட்டிருக்காங்க. அப்ப கெட்டப்பட்டிருக்காங்கன்னா அப்ப எத்தனை வருஷங்கள்? அப்ப இந்த யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் ரிவர் விச் வாஸ் ஃப்ளோயிங் த்ரூ த பேபிலோன். அந்த பேபிலோன் நகரத்துக்கு வழியாக தான் அந்த யூப்ரட்டிஸ் ரிவர் போகுது. அப்போ இட் ரெப்ரசன்ட்ஸ் த பேபிலோன். பேபிலோன் வந்து சைட்டனோட அதாவது அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது பேபிலோன், பிசாசோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ அங்க வந்து ஆக்சுவலா உலகத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் வந்து இந்த பேபிலோன் இருந்தது. பழைய ஏற்பாட்டுல நம்ம தானியல்ல பார்க்கும் பொழுது இந்த பேபிலோன் சாம்ராஜ்யம் இது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மீடோ பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து, அப்புறம் ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் பூமியில இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 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 பேபிலோன் தான் அந்த பிசாசோட கோட்டையாகவே இருந்தது. இந்த யூப்ரட்டிஸ் ரிவரும் அது வழியா தான் போகுது. அப்போ இங்க கட்டப்பட்டிருக்கிற இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நல்ல ஏஞ்சல்ஸ் கிடையாது. they are all டிமானிக் ஃபோர்ஸஸ் ஆர் த ஈவில் ஃபோர்ஸஸ். நம்ம அப்படிதான் பார்க்கணும், சரிங்களா? நல்ல ஏஞ்சல் வந்து யாருமே கட்டி போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட்ஸ் a குட் ஏஞ்சல் we don't need to bind. இப்ப நம்ம வீட்டுல யாராவது வந்து வீட்டுலன்னு கிடையாது, நம்ம ஊர்ல அவன் வந்து ரொம்ப நல்லவனா இருந்தாலும் அவனை யாரும் கட்டி போட மாட்டாங்க. அவனை திருடனா இருக்கிறான் அல்லது கொலையாளியா இருக்கிறான், அவனை வந்து இந்த கட்டி போட்டு அவனை வந்து எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சம்திங் விச் இஸ் பேடா தான் நம்ம வந்து கட்டி போடுவாங்க, குட்டை வந்து யாரும் கட்டி போட மாட்டாங்க. அப்ப இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த 4 ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் த 4 ஏஞ்சல்ஸ் who are bound at the great river Euphrates. யூப்ரட்டிஸ்ங்கிறது வந்து பேபிலோன். அப்புறம் பேபிலோன்ல அவங்க கெட்டப்பட்டிருக்காங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல எஸ்பெஷலி இந்த டேனியலோட டைம்ஸ்ல எல்லாம் பேபிலோன் வந்து ஒரு பிரதான ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது. அப்பதான் இந்த நேபுகாத்நேசர், அந்த பிசாசோடைய சாம்ராஜ்யம் அங்க பயங்கரமாக இருந்தது. அந்த இடத்துல பிசாசோடைய கோட்டை ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கனால அவனோட ஒரு 4 விதமான ஸ்பிரிட்ஸ் அங்க இருக்கு. 4 விதமான ஒரு 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 மேஜர் தூதர்கள்னு வச்சுக்கலாம். தூதர்னு சொல்லக்கூடாது, பிசாசோடைய தூதர்கள் அங்க வந்து ஏதாவது வந்து பிரேயர்லயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு ஆண்டவர் அவங்களை கட்டி போட்டிருக்காரு இத்தனை வருஷம்.
இத்தனை வருஷம் அவங்க கட்டப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த அந்திகிறிஸ்து காலத்துல 6வது எக்காலம் முழங்க பொழுது அந்த ஆல்டர்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்து வருது. அந்த சவுண்ட் யாருக்கு வருதுன்னா, அந்த ட்ரம்பட் ஊதுனவருக்கு, அதாவது அந்த 6வது ட்ரம்பட் ஊதுனவர்களுக்கு வருது. என்னன்னா, யூப்ரட்டிஸ் நதி பக்கத்துல கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 ஏஞ்சல்ஸையும் ரிலீஸ் பண்ணுங்க. இது நிறைய பேர் தப்பா இன்டர் பண்றது என்னன்னா, இந்த 4 ஏஞ்சல்ஸ் வந்து ஆண்டவர் தான் எங்க அங்க அங்க இது பண்ணிச்சுட்டாரு. நோ, தே ஆர் ஃப்ரம், அவங்க வந்து பிசாசுடைய காரியம். பாருங்களேன், were bound in the river Euphrates where bad angels is seen from the fact that they were bound. அதாவது கெட்டப்பட்டிருக்கனால அவங்க எல்லாமே ஒரு கெட்ட ஏஞ்சலா தான் இருக்கணும். சரிங்களா? நல்ல ஏஞ்சலை யாரும் கெட்டி போட மாட்டாங்க. அப்புறம் பழைய காலத்துல உள்ள, அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பிசாசுடைய கோட்டை, பிசாசுடைய த்ரோன் ரூம் வந்து எங்க இருந்ததுன்னா பாபிலோன்ல தான் இருந்தது. இந்த 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 பாபிலோன்ல உள்ள காரியங்கள் தான் இந்த யூப்ரட்டிஸ் ரிவர் வந்து அங்க ஒரு மேஜர் ரிவர், அது வழியா தான் பாயுது. சரி, அப்ப இந்த ஏஞ்சல் யாருன்னு பார்த்துட்டோம். அந்த 4 ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. இது வரைக்கும் பூமியில அதெல்லாம் ரிலீஸ் ஆகல. மேபி அதெல்லாம் ஒரு பெரிய கிரேஸ். இந்த 4 ஏஞ்சல் ரிலீஸ் பண்ண விட, அதாவது நம்ம ஏஞ்சல் சொல்லும் போது எல்லாரும் வந்து இது ஹெவன் ஏஞ்சல்ஸ் நினைச்சுக்காதீங்க. அந்த 4 டிமானிக் ஏஞ்சல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, லெட் மீ மேக்ஸிமைஸ் த ஸ்கிரீன். ஓகே, praise you Jesus, hallelujah. ஓகே, அப்போ அந்த 4 ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே, so the 4 angels who had been prepared for the hour and day and the month and the year were released to kill a third of mankind. பூமியில 3ல ஒரு பங்கு மக்களை கொல்றதுக்காக இந்த ஏஞ்சல்ஸ் வந்து ரிலீஸ் ஆறாங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ் சொன்னாலே எல்லாத்துக்கும் வந்து ஹெவன்லி. இந்த டிமானிக் ஏஞ்சல்ஸ் அல்லது பிசாசோடைய தூதன் வந்து அங்க ரிலீஸ் பண்றாங்க. அந்த 4 ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ண இது வரைக்கும் எப்பனா, ஆண்டவர் அவனை வந்து பல ஆண்டுகளாக கெட்ட போட்டிருக்காங்க இந்த நாட்களுக்காக. அதாவது ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஹவர், இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த மாசத்துக்காக, இந்த வருஷத்துக்காக எத்தனையோ எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கெட்டப்பட்டிருந்த இந்த 4 பிசாசுடைய தூதனையும் ரிலீஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, he will be killing a third of mankind. 3ல ஒரு பங்கு. இப்ப பூமியில வந்து ஆல்மோஸ்ட் 800 crores. சரி, அப்ப ராப்சர்ல போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 கோடின்னு வச்சுக்கோங்க. 300 கோடியில 100 கோடி மக்கள் காணாம போயிருவாங்க. 100 கோடி மக்கள் சங்கரிக்கப்படுவாங்க. இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே இந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஏதோ வந்து இந்த 4 பேர் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். நம்ம பிசிக்கல் பீயிங்ஸ்ல இருக்கோம். நம்ம பிசிக்கல் பீயிங்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனாதான் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸை பார்க்க முடியும். அப்ப இந்த 4 ஏஞ்சல்ஸும் தே ஆர் நாட் த பிசிக்கல். நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பிசாச் பிரியா வந்து இதுல வருவாங்க அப்படின்னா இருக்காது. இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், ஒரு 4 விதமான ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. 3ல ஒரு பங்கு. அப்போ இவங்க கீழே நிறைய ஆர்மிஸ் இருக்கு, பெரிய ஆர்மி. இந்த 4 ஏஞ்சல்ஸ், அதாவது 4 டிமானிக் ஏஞ்சல்ஸ் கீழேயும். now the number of the army of the horsemen was 200 million. I heard the number. குதிரை சேனைகளை ஆகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். சரிங்களா? அப்போ இந்த 4 ஏஞ்சல்ஸ், அதாவது இந்த 4 டிமானிக் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கீழே பார்க்கும் பொழுது ஒரு 20 கோடி, அதாவது அந்த ஹார்ஸ்மேன்ஸ் மாதிரி அந்த குதிரைப்படை வீரர்கள் இருக்காங்க. நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த ஹார்ஸ்மேன்ஸ் இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் ஹார்ஸ், அதாவது 20 கோடி ஹார்ஸ்மேன்ஸ் வந்து இது வரைக்கும் பூமியில எங்குமே கேதர் பண்ணவும் முடியாது. அது ஒரு பயங்கர ஒரு பெருசு. ஏன்னா அதை ஹோல்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிளேசஸும் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து பெரிய பெரிய கிரவுண்ட்ல இன்னைக்கு நம்ம ஹையர் பண்ணாலும், ஒரு மேசிவ் ஏரியாவை ஹையர் பண்ணாலும், ஒரு 50 லட்சம் நம்ம கேதர் பண்றதே ஒரு பெரிய கஷ்டம். 50 லட்சம் வந்து ஒரு பெரிய கஷ்டம். ஏன் நம்ம 10 லட்சம் கிரௌடே ஒரு இடத்துல கூட்டிட்டு வர்றது பெரிய கஷ்டம். இங்க வந்து 20 கோடி ஹார்ஸ்மேன்ஸ் வந்து குதிரையோட, ஒரு மனுஷன் சாதா வந்து நின்னாத பரவாயில்ல, குதிரை வந்து 20 கோடி குதிரை எங்க இருந்து வரும்? நமக்கு இந்த பூமியில கணக்கு போட்டா கூட அவ்வளவு கோடி குதிரை கிடையாது. அல்லேலூயா. அப்போ இது எதைதான் மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி நிறைய ஆர்மிஸ் வந்து ஹெவன்லி ஆர்மிஸ் நிறைய இருக்கு. அப்போ இதுல பாருங்களேன், இந்த 4 ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கதான் ஹெட். இந்த டிமானிக் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கீழே இது எல்லாமே அந்த 20,000
அந்த ஹார்ஸ்மேன்ஸும் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். இது எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆர்மின்னு சொல்லலாம்னா, பழைய ஏற்பாட்டுல எலைஜாவை கொண்டு வரும்போது, ஐ மீன் எலைஜாவை மேல எடுத்துட்டு போகும்போது ஒரு சேரியட் ஆஃப் ஃபயர், அதுல அந்த குதிரை சேரியட் ஆஃப் ஃபயர் வந்து அப்படியே அவங்களுக்கு தூக்கிட்டு மேல போச்சு. அதுல 2 குதிரை, எத்தனை குதிரை வந்துச்சுன்னு தெரியல. அதுல வந்து அவங்களுக்கு தூக்கிட்டு மேல போகுது. இது எல்லாமே எலிஷாக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனதான் தெரியுது. இன்னைக்கும் நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனாதான் நமக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆர்மிஸ் என்னென்ன இருக்கு நமக்கே தெரியும். நம்மளை சுத்தி எத்தனை பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, சர்ச் ப்ரே பண்ணும் போது எவ்வளவு ஆர்மிஸ் இறங்குது. அதே போல இன்னொரு டைம்ல இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இன்னொன்னு வந்து when Dothan and the army was besieged by the army of Syria, God opened the eyes of Elisha's servant. கெஹசியோட கண்ணை ஆண்டவர் திறப்பாரு. நீ எலிசா ஜாலியா இருப்பாரு, ஏன்னா அவர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காரு எவ்வளோ ஆர்மி வந்து நிக்குதுன்னு. இவங்க வந்து ஆர்மி ஆஃப் சிரியா வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக சூழ்ந்துட்டாங்க. ஆனா தேவனுடைய சேனை அங்க வந்து இறங்கி வந்து நிக்குது. சரிங்களா? and saw the mountains around the city full of horses and chariots of fire. அங்கேயும் கோடிக்கணக்கான வந்து இது ஹார்ஸ்மேன்ஸ் வராங்க. ரியலா வந்து அவங்க வந்து பிசிக்கலா வந்து நிக்கல, எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஐ மீன் எல்லாமே வந்து அந்த ஆவிக்குரிய ரீதியில இந்த காரியங்கள் நடக்குது. இது பழைய ஏற்பாட்டுல நிறைய டைம் பார்த்திருக்கிறோம். சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர்ல, இந்த ஹார்சஸ், அதே மாதிரி ஹார்ஸ்மேன்ல, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட இனிமேல் அவரோட 2ஆம் வருகையிலும் நிறைய ஆர்மிஸ் ஆஃப் ஹெவன் அவரோட கூட சேர்ந்து வரும். அந்த ஒயிட் ஹார்சஸ்ல எல்லாரும் வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எல்லாமே பிசிக்கல் ஹார்சஸ் கிடையாது, பிசிக்கல் மேன் கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இங்க 20 கோடி தொகைன்னு பார்க்கும் பொழுது 20 கோடி ஹார்ஸ் படை கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் படை. புரியுதுங்களா? இதனாலதான் பழைய ஏற்பாடு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்காரு. ஹெவன்லி ஆர்மிஸும் ஸ்பிரிட்ல தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி பிசாசோடைய ஆர்மிஸும் ஸ்பிரிட்ல தான். அவன் பிசிக்கல் ரெலம்லாம் அவனால வரல. சரிங்களா? ஃபைன். அப்ப இந்த 4 பிசாசோடைய தூதன், அவனுக்கு கீழே வந்து 20 கோடி ஹார்ஸ்மேன்ஸும் அவங்க ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்காங்க. எப்படி வந்து கெஹசி வந்து பார்த்தாரோ, அந்த சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர் ஹார்ஸ்மேன்ஸ்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஆண்டவர் நமக்காக சண்டை போடுறதுக்காக அவருடைய சேனையை அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு கெஹசி பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து பிசாசோடைய சேனையை வந்து ஆவிக்குரிய ரீதியில அவன் வந்து கொண்டு வரான் அழிக்கிறதுக்காக. சரி, 17வது வசனம். And thus I saw the horses in the vision. ஓகேங்களா? இப்ப வந்து அந்த ஹார்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு நல்லா பாக்குறாரு. அந்த ஹார்சஸ் வந்து எப்படி இருக்கும்னு இது எல்லாமே வந்து நம்ம ஆளுங்க வந்து எப்படி தப்பா அப்படிங்கிறது எல்லாமே வெளிப்படுத்தல் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்கல் ரெலம்ல அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. நம்ம மாம்சத்துல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஏதோ ஒரு பெரிய மிருகம் கடல எந்திரிச்சு வருது, நம்ம மிருகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே போல ஏதோ ஒரு பெரிய இந்த செவங்கி போல, சீத்தா போல வருது, லயனை போல வருது. நம்ம லைன் போல வருது, ரோட்ல போற லைன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்போம். லைன் வருதா, ஓ இதான் வந்து அந்த 4வது முத்திரையில இப்படிதான் வருமே, தானியல் இதான பாத்திருக்காரு, அல்லது கரடி மாதிரி வரும். நம்ம அது எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இட் ஹாஸ் a spiritual meaning. சரிங்களா? அப்போ இங்க வந்து இவர் அங்க வந்திருக்க அந்த ஹார்ஸ்மேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த குதிரை எப்படி இருக்கு, அந்த ஹார்ஸ்மேன் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறான். இவர் யோவான் பாக்குறாரு ஒரு தரிசனத்துல. Those who sat on them had a breastplate of fiery red. அவரோட நெஞ்சில வந்து ஒரு ஃபயரி ரெட்ல ஒரு பிரஸ்ட் பிளேட் இருக்கு. ஹிசிந்த் ப்ளூ அண்ட் சல்ஃபர் எல்லோ அண்ட் the heads of the horses were like the heads of the lion. குதிரையோட தலை வந்து எப்படி இருக்குன்னா குதிரை தலை மாதிரி இல்லாம ஒரு சிங்கத்தோட தலையாக இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் their mouth came fire, smoke and brimstone. பாருங்களேன், இதான் ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன். கலர்ல இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இது வந்து அவர் வந்து மேல உட்காந்து கையில ஒரு ஸ்பியர் இருக்கு, குதிரை மாதிரி இருக்கு. குதிரை தலை வந்து லைன் போல இருக்கு, லைன் வாயில இருந்து ஒரு நெருப்பு வருது. அதே மாதிரி அடுத்த வசனத்துல பார்க்கும்போது குதிரையோட வால் வந்து ஒரு ஸ்னேக்கோட வால் மாதிரி இருக்கும். இதுதான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதே மாதிரி வந்து 20 கோடி மிருகம் வரப்போது போல இருக்கு, சரி அதுக்காக வெயிட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. See, the revelation is a revelation. That's why we need to understand book of Revelation cannot be able to understand as long as if you are in the spirit realm. Spirit realmல இருந்தா தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ இப்படிலாம் அதோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் பாக்குறாரு. அவர் அந்த வாயில இருந்து ஃபயர், ஸ்மோக், பிரிம்ஸ்டோன் மூணுமே வருது. எல்லாமே வந்து இந்த அக்னி, அதாவது இந்த ஹீட் கலந்த காரியங்கள் தான் நடக்குது. சரிங்களா? அப்போ
இது வந்து நம்ம பூமியில பாக்குற குதிரை கிடையாது, பூமியில பாக்குற குதிரை சேனை கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ டார்ச்சர்ஸ். அவங்களுக்குள்ள அந்த டார்ச்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இதோட மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ இதோட ஹெட் வந்து லைன் மாதிரி இருக்கு, டெய்ல் வந்து சர்பண்ட் மாதிரி இருக்கு. அது அது அந்த ஹெட் வந்து நம்ம அதுக்கு அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா, ஓகே, பை தீஸ் 3 plagues third ஆஃப் மேன்கைண்ட் வாஸ் கில்ட். இந்த பிளேக்னு எதை மென்ஷன் பண்றாருன்னா, இங்க அந்த அது வாயிலிருந்து வர காரியங்கள், அந்த ஃபயர், ஸ்மோக் அண்ட் பிரிம்ஸ்டோன், இது 3 தான் இந்த 3 plagues. அப்ப இந்த 3 plaguesனால பூமியில 1/3 பங்கு மக்கள் வந்து அழிக்கப்படுறாங்க. சரிங்களா? பை த ஃபயர், த ஸ்மோக் அண்ட் த பிரிம்ஸ்டோன் விச் கேம் அவுட் ஆஃப் தேர் மவுத்ஸ், ஃபார் தேர் பவர் இஸ் இன் தேர் மவுத் அண்ட் இன் தேர் டெய்ல்ஸ். டெய்ல்ஸ்ல வந்து அந்த அந்த பாம்போட தலை இருக்கு. ஓகே, ஃபார் தேர் டெய்ல்ஸ் ஆர் லைக் எ சர்பன்ட்ஸ் ஹேவிங் ஹெட்ஸ் அண்ட் வித் தெம் they do harm. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் புரிஞ்சிருக்கும். ஒரு குதிரை மாதிரி இருக்கு, குதிரையோட தலை வந்து சிங்கம் மாதிரி இருக்கு, அது வாயில இருந்து ஃபயர், ஸ்மோக், பிரிம்ஸ்டோன் வருது. குதிரையோட வால் வந்து ஒரு ஸ்னேக் இருக்கு. அப்போ இதெல்லாமே என்ன என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இப்படிதான் ஒரு 20 கோடி திடீர்னு ஒரு அனிமல் வந்து அதுக்கு மேல எல்லாமே இப்படி இருப்பாங்க கிடையாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டார்ச்சர். பயங்கர ஒரு ஹீட், அவங்க அக்னினால அவங்க அழிக்கிற காரியங்கள் இருக்கும். இன்னொன்னு வந்து பாம்பு கொத்தினா எப்படி வந்து ஒரு 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 அவங்களுக்கு டார்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டார்மெண்ட் அப்ப நடக்குது. அப்போ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைனோட டார்மெண்ட் பிளஸ் ஃபயரோட டார்மெண்ட் பிளஸ் வந்து ஸ்னேக்கோட டார்மெண்ட். நம்ம நேத்துக்கு வந்து அந்த சின்ன ஈவில் ஸ்பிரிட்ஸோட டார்மெண்ட் மாதிரி தான் பார்த்தோம். எது அந்த 5வது ட்ரம்பட்ல. 6வது ட்ரம்பட்ல அதோட ஒரு 3 மடங்கு பெருசாகுது. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஆகுது, இது எல்லாமே அவனோட கேரக்டர்ஸ். பாருங்களேன், இது வந்து அதாவது இந்த பாம்பு, அவன் அவன் பண்ற இந்த 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 சல்பரஸ் ஸ்மோக்கு, இந்த ஃபயரு, அதுக்கப்புறம் இந்த சர்பண்ட், ஹெட் ஆஃப் த சர்பண்ட், இது எல்லாமே பிசாசோட கேரக்டர். அவனோட கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா இந்த நாட்கள்ல ரிவீல் ஆகுது. ரிவீல்ஸ் a satanic character of horse and the riders. The rider upon these horses had the breastplate of fire, jacinth and brimstone to match the breadth of the horse upon which they rode. சரிங்களா? அப்போ இந்த இந்த 4 டிமானிக் ஏஞ்சல்ஸ் தான் இவன் ஹெட். அவங்களுக்கு கீழே வந்து 20 கோடி இந்த 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 படம் வந்து நிக்குது. 20 கோடி இந்த குதிரை படை மாதிரி. ஆனா குதிரையை பார்க்கும் பொழுது எப்படிலாம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஒரு 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 கிரேட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ப நடக்குது. பூமியில 3/1 இது 300 கோடி இருந்தாங்கன்னா 100 கோடி பேர் இதுல அழிஞ்சு போறாங்க. இதுல செர்பென்ட் மாதிரி, அதாவது நிறைய பாம்பு போல நிறைய அங்க வந்து விஷங்கள் நிறைய வந்து சித்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாமே ஸ்பிரிட்ல தானே மாட்டேன். அப்போ வந்து நிறைய பாம்பெல்லாம் அவுத்து விட்டுருக்கோம், வந்து கொத்திரும் கிடையாது. அவன் வந்து பாம்பு எப்படி நம்மள அட்டாக் பண்ணுமோ, பாம்பு அட்டாக் பண்ண 20 மினிட்ஸ்ல எப்படி சாவோமோ அந்த மாதிரி உள்ள டார்ச்சர்ஸ் இருக்கும். எல்லாமே ஸ்பிரிட்ல தான் அந்த டார்ச்சர்ஸ் நடக்கும். சரிங்களா? அதே போல ஒரு தீ போல, அதாவது இங்க வந்து 3 விதமான பிளேக் என்னன்னா, ஃபயர், ஸ்மோக் அந்த பிரிம்ஸ்டோன். இப்போ வந்து புகை மூட்டமா இருந்துச்சுன்னா எப்படி நீங்க வந்து மூச்சு அடிச்சு சாவாங்களோ அதே போல ஒரு டார்ச்சர்ஸ் இருக்கும். நெருப்புல தூக்கி போட்டா எப்படி ஒரு டார்ச்சர் இருக்குமோ அந்த மாதிரி டார்ச்சர் இருக்கும். பிரிம்ஸ்டோன் வந்து ஒரு இந்த சல்பர் கலந்த ஒரு ஸ்டோன். இப்போ அந்த சோதோம் கமராவை அந்த பட்டணமே அழிச்சது வந்து அந்த பிரிம்ஸ்டோன், சல்பர் அந்த பிரிம்ஸ்டோன் தான் விழுந்து அந்த பட்டணமே இன்னைக்கு கூட ஒரு புல்லு கூட முளைக்காதாங்க. அந்த அளவுக்கு லேண்டே எரிஞ்சு போச்சு. மண் எரிஞ்சு போய் பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? பாறை எரிஞ்சு போய் பார்த்திருக்கீங்களா? ராக்ஸ் எங்கேயாவது எரிஞ்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு அடுப்பு வைக்கினா கூட ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு அந்த கல் எரியாது. அங்க கல்லு அந்த கல்லுக்குள்ள போட்டுருக்கு விறகு எரிஞ்சு போகும், அது சுத்தி இருக்கலாம் கொஞ்சம் சாம்பல் ஆகும். ஆனா கல் எரிஞ்சு போகாது. சோதோம் கோமரால கல்லு கூட எரிஞ்சு போச்சு. ஸ்டோன்ஸ், மண் எரிஞ்சு போயிருக்கு. பாத்திருக்கீங்களா? மண் அங்க எரிஞ்சு போகுது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபயர். இப்போ கூட அந்த சோதம் கோமராவோட இந்த பிக்சரில் மேபி இந்த பைபிள் ஸ்டடி இந்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு தேசம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு தேசம் எப்படி அழிக்கப்பட்டது, எல்லாமே வீடியோ ஃபார்மேட்ல இருக்கு. மேபி அந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். மேபி காட்ஸ் ஆண்டோட சித்தமானால் அது நடக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ பை த ஃபயர் அண்ட் ஸ்மோக் அண்ட் பிரிம்ஸ்டோன் which came, இந்த 3 தான் இங்க பிளேக்னு சொல்றாங்க. இந்த மூணு பிளேக்ல இப்போ வந்து COVID-19 ஒரு பிளேக் மாதிரி இருக்கு. சரிங்களா? அதே போல இந்த 6வது ட்ரம்பட் ஊதும்போது அந்த 4 டிமானிக் ஏஞ்சல்ஸ் கீழே 20 கோடி அந்த குதிரை படைகள் வந்து நிற்கும் பொழுது அவங்க தான் அந்த டார்ச்சர் பண்றாங்க. இந்த 20 கோடி வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 300 கோடி மக்களை வந்து டார்ச்சர் பண்றாங்க. அதுல வந்து 100 கோடி பேர் செத்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஒரு டார்மெண்ட் பாருங்களேன். அப்போ இவங்க ஏன் இதெல்லாம் டார்ச்சர் பண்றாங்க?
ஏன் ஆண்டவர் வந்து இதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த நாட்கள்ல ஒரு எக்ஸ்ட்ரீமா பெருகுறது, ஒரு பாவம் பெருகுது. என்ன பாவம்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வசனத்திலே போட்டிருக்கு பாருங்களேன். இதுக்கு அடுத்த வருஷத்துலேயே பட் த ரெஸ்ட் ஆஃப் த மேன் கைண்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 கோடி சொன்னேன், அதுல 100 பேர் இறந்து போயிட்டாங்க, மீதி 200 கோடி தான் இருக்காங்க. அவங்க இவ்வளோ நடந்தும், இவ்வளோ டார்ச்சர் நடந்தும், பட் த ரெஸ்ட் ஆஃப் த மேன் கைண்ட் ஹூ வேர் நாட் கில்ட் பை தீஸ் பிளேக்ஸ் டிட் நாட் ரிப்பெண்ட் ஆஃப் தேர் ஒர்க்ஸ் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ். அந்த 300 கோடியும் அதுல வந்து 1,47,000 பேர் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. சீல் அவங்க மேல யாருமே தொட முடியாது, அது சீல் ஆஃப் காட். சரிங்களா? அதை தவிர இருக்கிற அந்த மீதி இருந்த ஜனங்கள் அந்திகிறிஸ்து ஆட்சியில யார் வந்து அந்திகிறிஸ்துவோட முத்திரையை போட்டுட்டு அவன் சொல்றத காரியங்களை வணங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பண்ற தப்புலாம் பாருங்களேன். ஆண்டவர் இந்த 300 கோடி மக்களையும் வந்து நியாயத்திற்கு பார்த்தாலும் அதுல 3/4 இறங்குறாங்க. இறந்தவங்க யாரும் மனம் திரும்பல. அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்கன்னா, they did not repent of the works of their hands, that they should not worship demons. அவங்க டீமன்ஸை வர்ஷிப் பண்றாங்க ஒண்ணு. சரிங்களா? இன்னொன்னு ஐடல்ஸ் ஆஃப் கோல்ட், விக்கிரகத்தை வர்ஷிப் பண்றாங்க. சில்வர், பிராஸ், ஸ்டோன், வுட், இன்னைக்கு நம்ம ரோட்ல போற மயில் கல்லு, மரம், செடி, கொடி, கழுத, ஆடு, மாடு, குரங்கு, யானை எல்லாத்தையும் வணங்குறாங்கல்ல. சோ ஆல் தீஸ் பீப்புள்ஸ் தான் அந்த மாதிரி அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. So sad. So that's why Christians are why missionaries, why preachers, why evangelists, ஏன் அவங்க வந்து கஷ்டத்தோட அடி வாங்கினாலும் கஷ்டப்பட்டு போய் ஏன் சுவிசேஷன் சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் தே ஷுட் நாட் சப்போஸ் டு மிஸ் அ சான்ஸ். அவங்க போய் இதுல போய் மாட்டிடக்கூடாது, நரகத்துக்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த அன்புல தான். இன்னைக்கு நிறைய பேர் மதம் மாத்திரம் we are not nobody is changing the religion. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த உண்மை தெரியுது, சத்தியம் தெரியுது, இதான் உண்மை, இதுதான் நடக்க போகுதுன்னு 100% தெரிஞ்சனாலதான் எவ்ரிபடி அவங்க லைஃபே பாராமல் மத்தவங்க கிட்ட போய் சொல்றாங்க. Hallelujah. So that's why we need to be very very careful. இங்க என்னென்ன பாவங்கள் போட்டிருக்கு பாருங்களேன். இவங்க அதாவது இந்த 6வது எக்காலம் ஓதி கிட்டத்தட்ட 3 விதமான பிளேக்ஸ் வருது. ஃபயர், ஸ்மோக், பிரிம்ஸ்டோன். இதுல வந்து ஒரு 1/3 பூமியில அழிஞ்சாலும் இவங்க மனம் திரும்பல. இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் மனம் திரும்பல. அவங்களுக்கு ஆண்டவர் பாக்குறாரு. அதான் சொல்றேன், the rest of the mankind who were not killed by these plagues. அந்த 1/3, அதாவது இது எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவல்ல தான் அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் நடந்திருக்கு. அதாவது 5வது ட்ரம்பட்லயும் ஸ்பிரிட்ல தான் அவங்க டார்ச்சர், 6வதுலயும் ஸ்பிரிட்ல தான் அவங்க டார்ச்சர் நடக்கும். did not repent. இவ்வளோ நடந்தும் மனம் திரும்பல. என்னதுல? பிசாச வணங்குறதுல இருந்து. இன்னைக்கு வந்து இந்தியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 கோடி பிசாசுகள் தான் வச்சு எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. அந்த ஐடல்ஸ் ஆஃப் கோல்டு, சில்வர், பிராஸ், ஸ்டோன், வுட், நம்ம எல்லாருமே பாக்குறோமே ரோட்ல போகும்போது. ஆல் தீஸ் திங்ஸ் அவங்களுக்கு மேலதான் இந்த கோபாக்கினி வருது. அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படதான் ஆண்டவருடைய திட்டம். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் பாடு வந்தாலும் மற்றவர்கள் எப்படியாவது இயேசுக்குள்ள வரணும், இந்த 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 இடத்துல போய் அவங்க மாட்டிடக்கூடாதுன்னு ஒரே ரீசனுக்காக தான். இன்னைக்கு மத்தவங்க வந்து எவ்வளவோ நமக்கு மேல ஹேட்ரட் இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்டில் ஷோயிங் த லவ். அவங்களை இன்னும் நேசித்து, என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, நீ நாளைக்கு போய் இதுல மாட்டிக்க கூடாது. அவங்களோட செல்ஃபிஷ் ஆம்பிஷனை உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க போய் அவங்க சொல்றாங்க. Hallelujah. Which can neither see nor hear, and they did not repent of their murders or their sorceries or their sexual immoralities or their thefts. இது எத்தனை பாவங்கள் லிஸ்ட் பண்ற பாருங்க. இது அப்போ அந்த நாட்கள்ல அந்திகிறிஸ்து ஆட்சியில இந்த பாவம் வந்து இப்போ இருக்கிறதை விடல 100% பெருகி இருக்கும். இப்பமாவது ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த ஜெபம் ஒரு பக்கம் இருக்கிறனால, தேவனுடைய கிருபை இருக்கனால, பரிசுத்த ஆவியன் இருக்கிறனால ஆண்டவர் சில பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகளை பரிசுத்த ஆவியனோட முத்திரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி தனியா வச்சுட்டு இருக்காரு. அந்த நாட்கள்ல யாருமே இருக்கிறதுனால பாவத்துக்கு கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, ஈவன் அந்திகிறிஸ்துவும் he will give license to all the sins. நீ வேணா கொலை பண்ணிக்கோ, I will never bother. சரிங்களா? அப்படின்னு சொல்லிடுவான். அதே மாதிரி சார்சரிஸ்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிளாக் மேஜிக், பில்லி சூனியங்கள், இதெல்லாமே செய்யறது அப்போ வந்து பயங்கர காமன் ப்ராக்டிஸ். இதெல்லாம் செஞ்சு பயங்கர எக்ஸ்ட்ரீமா இருக்கும். செக்ஷுவல் இம்மாரலிட்டி பயங்கர மோசமான, இப்பவுமே ஏற்கனவே மோசமான கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அப்போ சோதம் கோமரோட மோசமா இருக்கும். சோதம் கோமரோட ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த பாவங்கள் நடந்தது, வீட்டுல இல்லாம தெரு வீதியில நடந்த பாவங்கள், மோசமான பாவங்கள் தெருவில் நடந்தது. அதனாலதான் அந்த தேவனோட கோபாக்கினி ஏன் அந்த பிரிம்ஸ்டோன்ல வந்து விழுந்தது, அந்த பிளேக் அதனாலதான் வந்து விழுது பாருங்களேன். எப்போ ஒரு வீட்டுல நடக்க வேண்டிய தப்பு, அதாவது வீட்லயே அது தப்பு தான், அது வந்து பப்ளிக்கா ரோட்ல எப்போ வருதோ தேவனுடைய கோபாக்கினி வருதுன்னு அர்த்தம். அந்த தேசம் அழிக்கப்படும் அர்த்தம்.
ஹalleluya. சோதோம் கொமோரா அப்படிதான் இருந்தது. தெரு வீதியில அந்த சிட்டி என்ட்ரன்ஸ்ல இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது அங்க சோதோம் கொமோரால. அதோட ஹிஸ்டரி பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கும். அண்ட் தி தெஃப்ட்ஸ். ஏன் ஆண்டவர் வந்து இவ்வளவு ஒரு கோபாக்கினி அங்க கொண்டு வராருன்னா என்னன்னா இந்த 3 கைண்ட் ஆஃப் பிளேக்ஸ் வருதுல்ல, இந்த ஃபயர், ஸ்மோக் அண்ட் பிரிங்ஸ்டோன். எக்ஸாக்ட்லி த சிமிலர் டு த சோதம் கோமரா. சோதம் கோமரா எப்படி அழிக்கப்பட்டது, சோதம் கோமராக்கும் இந்த ஃபயர், ஸ்மோக் அண்ட் பிரிங்ஸ்டோன். யாரு ஆபிரகாம் அடுத்த நாள் காலையில எழுந்து பாக்குறாரு, அங்க வந்து பெரிய ஸ்மோக் தெரியுது அவருக்கு. அந்த ஃபயர் மேல இருந்து வந்து விழுது, பிரிங்ஸ்டோனும் சேர்ந்து வந்து விழுது. இட்ஸ் அது அந்த சேம் கைண்ட் ஆஃப் பிளேக் தான் பூமியில வந்து விழ ஆரம்பிக்குது. ஹalleluya. அப்போ இட்ஸ் நாட் அபவுட் அந்த 20,000 அந்த கலர் படைகள் வந்து இவளுக்கு கொண்டு வரது கிடையாது. அந்த 20,000 ஐ மீன் அந்த 20 கோடி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஆர் ரிலீஸ்ட். அதான் சொல்ல போனோம். அப்ப 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 பூமியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 300 கோடி, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 300 கோடி இருந்துச்சுன்னா, அந்த நாட்கள்ல 300 கோடி இருந்துச்சுன்னா, இந்த 20 கோடி இந்த 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 படை வீரர்கள் இவர்களை போய் இதெல்லாமே பண்றாங்க. மேபி இந்த ஸ்பிரிட் ஆர் இந்த பிசிக்கல் ரெலம் அதெல்லாம் பண்ணிட்டு அதுலதான் அந்த 3ல ஒரு பங்கு அழிந்து போறாங்க. அழிந்து போயும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்காங்க. சோ அப்போ இந்த இந்த 20,000 கோடி தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட் பீயிங்ஸ் லைக் த ஸ்கார்பியன் லோக்கஸ்ட். நம்ம வந்து இந்த 5வது இதுல பார்த்தோமே இந்த ஸ்கார்பியன் லோக்கஸ்ட். அந்த லோக்கஸ்ட் வந்து ஆக்சுவலா இப்படிலாம் இருக்கும். அதுக்கு வந்து என்னது இந்த இந்த தேலை போல அந்த கொடுக்கெல்லாம் இருக்கும். நம்ம 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 கற்பனை பண்ணி அப்படிதான் ஒரு பிக்சரா வருமோன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இட்ஸ் ஸ்பிரிட் பீயிங். அதே போலதான் இங்க இருக்கிற வந்து அந்த 20 கோடி அந்த ஹார்ஸ்மேன்ஸும் ஸ்பிரிட் பீயிங்ஸ். அவங்க டார்ச்சர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். அது ஆண்டவர் கொடுக்குற டார்ச்சர்ஸ். எதுக்குன்னா இந்த மாதிரி பாவங்கள், அப்படி இந்த மாதிரி பாவங்கள் இன்னும் பூமியில நடந்துதான் இருக்கு. ஐடியில் எங்க பார்த்தாலும் இருக்கு. எஸ்பெஷலி இந்தியால நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் எங்க சார்சரிஸ் ஏகப்பட்டது இருக்கு. மர்டர்ஸ் நடந்துதான் இருக்கு. செக்ஷுவல் இம்மாரலிட்டி காமன் ஆயிருச்சு இப்போ. அண்ட் தெஃப்ட்ஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அந்த நாட்கள்ல இவ்வளவு நடந்து அவங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் பாருங்களேன். இது 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 வந்து தேர் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் பீயிங்ஸ் வில் தம் பி லைக் இன்விசிபிள் டு த நேச்சுரல் ஐ. நம்மளோட நார்மல் கண்ணுக்கு இவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. and therefore cannot be resisted or warned against by a carnal weapons. இப்போ இவங்க எல்லாம் இப்படி வந்துட்டாங்க. இப்போ உண்மைக்கே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கெல்லாம் குதிரை படம் ஏமாத்திரம். இப்போ இப்போ வந்து அவங்க ஸ்பிரிட் பீயிங்ஸாவே இல்ல. அவங்க வந்து உண்மையாலுமே டக்குனு ஒரு குதிரை மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஒரு 20 கோடி. அந்தி கிறிஸ்து கையில வந்து மிசைலா இல்ல. இப்போ வந்து யாருமே சண்டைக்கு யாரும் குதிரை எடுத்துட்டு போக மாட்டேங்குது. குதிரை ஒரு காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப எல்லாமே வந்து இப்போ ஃபிளைட்டு, மிசைலு, ஸ்கட்டு அல்லது இந்த மாதிரி AK-47 அல்லது மிக் இந்த மாதிரி போயிடுச்சு. ஃபுல்லா டெட்லி வெப்பன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 20,000 இந்த குதிரை மட்டும் வந்துச்சுன்னா அவன் நினைச்ச ஒரு செகண்ட்ல அழிச்சிடலாம். சோ அதனால நம்ம பாக்குற வெப்பன்ஸ் வச்சாலும் அவங்களை அழிக்க முடியாது. See, இந்த all these plans வந்து அந்தி கிறிஸ்துவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் செய்யறதை பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான், but he cannot even able to stand before it because everything operates in the spiritual realm which he doesn't know. Hallelujah. Being a children of God, we knows. இப்பவும் நமக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து போராட்டம் வந்து மாம்சத்துல ரத்தத்திலையும் கிடையாது. நீங்க மாம்சத்துல ரத்தத்திலையும் யாரும் கிறிஸ்டியன்ஸ் யாரும் போராடவே கூடாது, போராடவும் முடியாது, போராடியும் வேஸ்ட். அதனாலதான் we have to be wise in dealing with the spirit. ஆவிக்குரிய ரீதியில நம்ம போராடும் போதுதான் we will be victorious, we will be protected. எப்பவுமே மாம்சத்துல போராட முடியாது. So those attacked will therefore be without any means of protection, and this will account for the awful destructions of human life. For the third part of the man will be killed. 3ல ஒரு பங்கு மனிதர்கள் அந்த நாட்கள்ல இறந்து போறாங்க. இது பாருங்களேன், அந்த 6வது எக்காலம் ஊதும் போது this is the kind of on the spiritual realm. 20 கோடி குதிரைப்படைகள் மாதிரி வராங்க. அவங்க எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்தோம். 3 கைண்ட் ஆஃப் பிளேக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பிளேக்ஸ் வந்து எப்படிலாம் அழிக்கப்படுது, எதனால அந்த பிளேக்ஸ் வருதுன்னு பார்த்திருக்கோம். அந்த ஃபயர், பிரிம்ஸ்டோன், அந்த ஸ்மோக் சிமிலர் டு த சோதம் கோமரால நடந்த காரியங்கள் அப்படியே தான் நடக்குது இங்க. அவ்வளோ நடந்தும் அவ்வளோ அழிஞ்சும் யாருக்குமே மனம் திரும்புதல் வரவே இல்லை. சோ சேட் ஸ்டேட். இப்போ மனம் திரும்புதல் ஆண்டவருடைய கிருபையினால இருக்கு.
ஸோ தயவு செய்து ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி. நீர் வார்த்தையாக இருக்கிறீங்க, அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். அப்பா, இந்த 6வது காலத்தை குறித்து எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்க, அதற்காக நன்றி. இன்னும் வேதத்தின் ரகசியங்களையும் ஆழங்களையும் எங்களுக்கு கத்துத்தாங்க. இன்னும் ஆண்டவரே, இது 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 எங்களோட ஆரம்பம் ஆண்டவரே. இன்னும் நிறைய காரியங்களும் ஆழத்துக்குள்ளும் எடுத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய பெரிதான தீர்மானம், நோக்கம் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் கரத்தினால ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனம் அவங்களை நிரப்பட்டும். உம்முடைய பாதுகாப்பு அவங்களோட கூட இருக்கட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. மாம்சத்துல போராடாதபடி ஆவிக்குரிய ரீதியில போராடவும் ஜெயிக்கவும் எங்களுக்காக நீங்க சேனைகளை அனுப்பியிருக்கீங்க. எப்படி ஆண்டவரே எலிசாவோட நாட்கள்ல அப்பா சேனைகள், அப்பா நீர் அந்த சேனைகளை நீங்க அனுப்பி அப்பா அந்த சிறிய படையிலிருந்து காப்பாத்தினது போல எங்களுக்கும் இந்த பூமியில ஒரு சேனையை அனுப்புங்க. நாங்க எப்பொழுதும் அந்த சேனைகளோட இருக்க அப்பா நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரு பாதுகாப்பை வைங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய அன்பின் பிரச்சனை தங்கி இருக்கட்டும். காரியங்களை பொறுத்துக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை மாட்சிமலை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining in. நாளைக்கு சந்திப்போம். 7வது ட்ரம்பட் அமேசிங், அதாவது அந்த வாவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. May God's name alone be glorified. Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you.